அடுத்த 5 ஆண்டுகளில் இவ்வளவு மேம்படுத்தப்படும் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான செலவு என்ன, இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன என்பதை பர்டிகுலராக சொல்லவில்லை. இவர்கள் 12 லட்சம் ஒரு வருமான வரி உச்சவரம்பை உயர்த்தியதாக பிரிவுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை கூட இந்த மே மாதத்திலிருந்து அது அமுல்படுத்தப்படும் என்று சொல்றேன். ஏன் அடுத்த உடனே அமுல்படுத்தப்படவில்லை என்பது என்றும் ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப பிப்ரவரியில இருக்கோம். மார்ச்சிலிருந்து அந்த இது ஸ்டார்ட் ஆகும். மே மாசத்திலிருந்து என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இவர்கள் அதிலும் ஏதாவது சில கண்டிஷன்களை போடுவார்களா என்ற தகவலும் இருக்கு. அதே போல பல விஷயங்கள், கிசான் கிரெடிட் கார்டு, இது மாதிரி பல விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா, பேங்க் கடன் கொடுக்கறதெல்லாம் இவர்களுடைய திட்டங்களாக அறிவிக்கிறார்கள். பேங்க் தான் கடன் கொடுக்க போகுது. விவசாயிகளுக்கு கடனோ அல்லது மற்றவர்களுக்கு கடனோ கொடுப்பதெல்லாம் பேங்க் மூலமாக கொடுக்கப்படுகின்ற கடன்களை எல்லாம் இவர்கள் அரசாங்கம் நேரடியாக கொடுப்பது போல இவர்கள் தெரிவிப்பதுதான் ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டை பத்தி ராகுல் காந்தி அவர்களும் சரி, நீங்க மேக் இன் இந்தியா என்று சொல்கிறீங்க, ஆனா எல்லா காம்போனன்ட்ஸும் சீனால இருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தும் அமைக்கப்பட்டு இங்க அசம்பிள் செய்யப்பட்டு மேக் இன் இந்தியா என்று சொல்கிறீங்க. இந்த திட்டங்கள் ஃபெயிலியர் என்பதை அவர்கள் ஒற்றுக்கொள்வதில்லை. அதைத்தான் தோலுரித்து காட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு நேரடியான பதில் எதையும் மோடி அவர்களோ மற்றவர்களோ பாஜகவோ தெரிவிக்கவில்லை என்பதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம்.